நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மள எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவோம் நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போறது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? உன்னை செஞ்சு நீங்க வாங்கின அதுக்கு பேர் பிராமிஸே கிடையாது. பிராமிஸ் என்ன தெரியுமா? நீங்க செய்யாம உங்களுக்கு கொடுக்கிறது. எவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டாரா? அவன் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் சொந்த குமாரன் மேல வைத்து அவரையே செய்து முடிக்க வைக்கிறேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நிறைய பேர் சொல்றாங்க, நீ ஒழுங்கா வாழ்ந்தா உனக்கு பரலோகத்தை தந்துருவாரு அப்படின்றாங்க. ஒழுங்கா வாழணும்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். பரலோகம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெற்றியின் கோடு கிடையாது, எல்லை கிடையாது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு அழகான வீட்டை ஒரு அப்பா கட்டி, ஒரு 5 கோடி ரூபாய் பெருமான வீட்டை கட்டி, தம்பி இந்த வீடை உனக்கு நான் இலவசமா தந்துடுறேன், சரியா? ஒரு 5 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்துரு அப்படின்னா எனக்கு புரியல. 5 கோடி கொடுத்தா அது எப்படியா இலவசமாகும்? அப்படிதான் சொல்றாங்க. நீ கரெக்டா இருந்தீங்கன்னா பரலோகத்துக்குள்ள வந்துடலாம். அப்ப பரலோகம் வாக்கு தத்தம் கிடையாது, பரலோகம் பிரமாணம். ஆனா பைபிள் சொல்லுது வாக்கு தத்தம்னா இலவச ஈவு. ஹல்லேலூயா. வாசிப்போமே கலாத்தியர் 3:18. வாக்கு தத்தத்திற்கும் பிராமிஸ்னா என்ன, லானா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் a promise? உண்மையில் ஒரு பிராமிஸ்னா என்ன புரிஞ்சுக்க. கலாத்தியர் 3:18. இரண்டாவது வாக்குத்தத்தத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்கிறேன். விசேஷித்த வாக்குத்தத்தம். ரட்சிக்கப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே பரலோகம் உறுதியா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம் கலாத்தியர் 3:18. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால், நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. அதுக்கு பேர் வாக்குத்தத்தமே கிடையாது. புரியுதா? உன்னை செஞ்சு நீங்க வாங்கின அதுக்கு பேர் பிராமிஸே கிடையாது. பிராமிஸ் என்ன தெரியுமா? நீங்க செய்யாம உங்களுக்கு கொடுக்கிறது. கை தட்டுங்க. புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, தம்பி நீ மட்டும் பரீட்சையில எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிரு, சரியா பதில் எழுதிரு, 100 மார்க் வாங்கிரு, கட்டாயம் உன்னை பாஸ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி? நீ எல்லா கேள்விக்கும் சரியா பதில் எழுதிரு, கட்டாயம் உன்னை நானு. நீ என்னையா பாஸ் பண்றது? நாங்க பாஸ் ஆயிட மாட்டோமா? இதுக்கு பேர் வாக்கு தத்தமே கிடையாது. இதுக்கு பேர் லா. அதான் அழகா எழுதுறான் பவுல், அழகா எழுதுறாரு. ஒண்ணு பிரமாணத்தினால வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாக்கு தத்தமே இல்ல. இல்ல, வாக்கு தத்தம்ன்றது வாக்கு தத்தம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கூட குறைச்சு வந்தாலும் சொன்னதை செஞ்சிடணும். ஆமா, மனுஷன் காப்பாற்றுவான்னா தேவன் காப்பாற்றுவார். இல்லப்பா விலைவாசியில் ரொம்ப அதிகமாகி போச்சு ஏசுனாரு, அதனால பரலோகத்துக்குள்ள உள்ள விட முடியாது, உள்ள இடம் ஓவர் ஆகி போச்சு. நீ எழுதி கொடுத்துருக்கீங்க. என்ன எழுதி கொடுத்தீங்க? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பது நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவங்க ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி. முதலாவது விசேஷித்த வாக்கு தத்தம், உன் விருப்பத்தை நான் மாற்றுவேன்றது. இரண்டாவது விசேஷித்த வாக்கு தத்தம், பரலோகத்தை நான் இலவசமா உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். What do you think? How many will be saved? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மள எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவோம் நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போறது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியே ஒரு கேலிக்குரிய கேள்வி. இந்த கேள்வியே, ஆமா, இதை எப்படி கேட்கணும்? இங்கிலீஷ்ல கேட்டா இல்ல தமிழ்ல கேட்டா, how many will be saved out of the saved? எப்படி? ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவீங்க சார்? அதான் ரட்சிக்கப்பட்டோம்ல சார். ஆமா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவீங்க, பரலோகத்துக்கு போவீங்க சார்? ரட்சிக்கப்படுறதுனாலும் பரலோகத்துக்கு போறதுனாலும், ரட்சிக்கப்படுறதுனாலே நரகத்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அப்ப எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இப்ப உலகத்துல இருக்க என்ன கேள்வி கேட்கிறார், சாரி மத போதகர்கள் என்ன கேள்வி தெரியுமா உங்கள்ட்ட கேட்கறாங்க? உங்களை எத்தனை பேர் 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்க? கை தூக்குங்க. இல்ல, இப்ப எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேள்வி, கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை இறக்குங்க.
எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டா இங்க தூக்குவீங்க எல்லாரும். ஏன்னா நீங்க கொஞ்சம் வித்தியாசமான குரூப். அங்க கேட்டா 10 பேர் தான் தூக்குவாங்க. இதுக்கு என்ன குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா நான் சொல்றேன். முத கேள்வி, எத்தனை பேர் 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாம் கை தூக்குறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட குரூப். ஹல்லேலூயான்றாங்க, கையா இருக்குங்க. எத்தனை பேர் 10th போறதுக்கு எலிஜிபிலிட்டி? எத்தனை பேர் 10th போக தகுதியானவங்க? என்ன சார் 9th பாஸ் ஆகிறதானா சார் 10th போறது தகுதியே? கையை தட்டு. அப்புறம் என்ன ரெண்டாவது கேள்வி, 9th பாஸ் பண்ண எத்தனை பேர்னு ஒரு கேள்வியை கேட்கிற. அடுத்த கேள்வி, 10th போறதுக்கு தகுதி எத்தனை பேருக்கு? 9th பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் 10th போறதுக்கு தகுதி இருக்கு. கையை தட்டு. ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு கை தூக்குறீங்க? பரலோகத்துக்கு எத்தனை பேர் போறீங்க? சார் ரெண்டு ஒரே கேள்வி. ரட்சிக்கப்பட்டவன் யாருன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியானவன் அர்த்தம். கையை தட்டு. விசேஷித்த வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தம். நல்ல சபையை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல வார்த்தையை கேளுங்கள். என்றைக்கு நான் பரலோகத்துக்கு போவது நிச்சயம் உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை அந்த ஸ்டாண்டர்டுக்கு மாறும். புரிந்து கொள்ளுங்கள். தெளிவான திருஷ்டாந்தங்களினால இன்னைக்கு உங்கள்ட்ட நான் பேச போறேன். நீங்க பரலோகத்துக்கு போறது கன்ஃபார்ம். இதுல என்னுடைய முக்கியமான வார்த்தை என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரலோகத்துக்கு போறது கன்ஃபார்ம். வாசிப்போம். யோவான் 3:16 இருந்து தொடங்குவோம். யோவான் 3:16 வேகமா வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருத்தன் கெட்டு போகாமல், இங்க பாருங்க, ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாது. எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, அங்கதான் நீங்க கோடு போடணும். அடையும்படிக்கு ஒரு கோடு போடணும். அந்த அடையும்படிக்கு அதான் முக்கியமான வார்த்தை. எதுக்காக குமாரன் அனுப்பினார் தெரியுமா? நீங்க எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் குமாரன் அனுப்பியிருக்காரு. அடையும்படிக்கு இல்ல, படிக்கு. ஆமா, படிக்குதான். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா? அவன் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் சொந்த குமாரன் மேல வைத்து அவரையே செய்து முடிக்க வைக்கிறேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு செய்து முடித்ததை நீ புரிந்து கொண்டால் தான் பிதாவின் அன்பை நீ புரிந்து கொள்ள முடியும். இயேசுவே ஆண்டவர் சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனையும், அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனுடைய பாவங்களுக்கான கரையத்தை சிலுவையில கொடுக்க வச்சு அவனுக்கு இலவசமா பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு எல்லா பாவத்தையும் குமாரன் மீது செலுத்தி உங்களுக்கு நித்திய ஜீவனை கன்ஃபார்ம் பண்ணார். கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு பொருட்டு அவரை செய்ய வச்சு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீ ஒண்ணுமே செய்ய வேணாம் மகனே, உனக்காண்டி என் சொந்த குமாரனை நான் சிலுவையில எல்லாம் செய்ய வைக்கிறேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை புரிந்து கொண்டவன் தான் அந்த அன்புன்றதை புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவு தேவன் சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சார் என்று நீ புரிஞ்சுக்கிட்டீனா பிதாவோட அன்பு தெரியும் உனக்கு. ஆமா, நம் எதற்காக குமாரனை ஒப்பு கொடுத்தாரா சொல்லுங்க? நித்திய ஜீவனை. சரி, குமாரன் முடிச்சிட்டாரா? அவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே, அப்ப அவர் எதுக்காக முடிச்சாரோ அது நடக்குமா நடக்காதா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தானே அவர் தந்தருளினாரு. அப்ப அவர் வந்துட்டாரு, முடிச்சிட்டாருன்னு என்ன அர்த்தம்? நம்ம நித்திய ஜீவனை அடைவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 3:17 வாசிமா. 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். இங்க பாருங்க, குமாரனை அனுப்பும் போது ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படிக்கு குமாரனை அனுப்பல, அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்பஸே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு தான். அதுக்காக தான் அவர் அனுப்புனாரு, நம்மளை கொல்றதுக்கு இல்ல. பர்பஸ் பரலோகம் வர வைக்க, முடிக்க வேண்டியவர்களை முடிப்பதற்கு இயேசு வந்தார். வந்து சொன்னார், என் பிதாவின் கிரியைகளை முடிப்பதுதான் என்னுடைய போஜனம்னாரு. சிலுவையில சொன்னாரு, கிரியைகள் முடிந்ததுன்னாரு. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு வந்த வேலையை முடித்த பின்பு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ
அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அதற்கு பிற்பாடு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவீங்க? எத்தனை பேர் பரலோகத்துக்கு வருவீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும். 2 வசனம் ஸ்ட்ராங்கா சொல்லுது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு கவுண்டருக்குள்ள ஒரு 200 ரூபா கொடுக்குறீங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு, சரியா? காசை வாங்கிட்டு டிக்கெட்டுன்றீங்க. நான் சொல்றேன் காசை கொடுங்க. இப்ப காசை நான் கொடுத்ததே டிக்கெட்டுக்காக தான். நான் கொடுத்தது டிக்கெட்டுக்காக, இனிமே வேற ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்படித்தான் குமாரன் சிலுவையில் முடிச்சதே நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தான். இனிமே முடிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஐ எம் எலிஜிபிள். ஐ எம் எலிஜிபிள். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் எலிஜிபிள். ஐ எம் குவாலிஃபைடு டு என்டர் இன்டு ஹெவன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இங்க பாருங்க, நீங்க பரலோகம் வர்றதுக்கு தான் இயேசு பூமிக்கு அனுப்புனார். ஒத்துக்கிறீங்களா? நீங்க மேல ஏறுறதுக்கு தான் அவர் கீழே. சொல்லுங்க, நீங்க மேல ஏறுறதுக்கு தான். பக்கத்துல கையப்பட்டு தட்டி சொல்லுங்க, நீங்க மேல ஏறுறதுக்கு தான் அவர் கீழே இறங்கினார். அல்லேலூயா. நீங்க மேல ஏறுறதுக்கு அவர் கீழே இறங்கிட்டார். அப்ப கீழே இறங்கினது என்ன நோக்கம் சொல்லுங்க? அவரை நீங்க இறக்குனீங்களா இல்ல அவரா இறங்கினாரா? அதாவது அவரை இறங்க வைக்கும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? இப்ப நீங்க அவரை இறங்க வச்சீங்கன்னா அது உங்க ப்ராஜெக்ட். உங்களை ஏற வைக்கிறதுக்கு அவர் இறங்கினார்னா அது அவர் ப்ராஜெக்ட். கை தட்டுங்க வருது அவருக்கு. இயேசுவ பூமியில இறக்குறது உங்க ப்ராஜெக்ட் இல்ல, உங்களை பரலோகத்துக்கு ஏத்துறது அவர் ப்ராஜெக்ட். அப்ப நீங்க பரலோகத்துக்கு வர்றது அவர் ப்ராஜெக்ட்னா that is not your project, that is his project. அது அவர் ப்ராஜெக்ட்னா அவர் அதை முடிச்சிட்டாரு. கை தட்டுங்க வருது அவருக்கு. ஹல்லேலூயா. 3:18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவது என்பது எது? பிதாவின் இடத்தில் பிரிக்கப்பட்டு நரகத்துக்கு போகப்படுவது. அவரை விசுவாசிக்கிறவன். எத்தனை பேர் அவர் விசுவாசித்திருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனக்காக அவர் மரித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்களேன், அவரை விசுவாசிக்கிறவன் தன் கிரியைகளை விசுவாசிக்காமல், நான் நல்லவன், நான் இன்னைக்கு உபவாசம் இருந்தேன், நான் ஒழுக்கமா 11 நாள் சாப்பிடல, 11 நாள் பொய் பேசல, நான் 6 மாசத்துக்கு நல்லவனா இருக்கேன், அப்புறம் 6 வருஷத்துக்கு கெட்டவனா இருப்பியா? தன் கிரியைகளை விசுவாசியாமல் அவரை விசுவாசிக்கிறவன். பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன். 3:18 வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய். நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? உங்க செயலை விசுவாசிக்கிறீங்களா, அவரை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அநேக சபைகளிலே செயல்களை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லவனா இருந்தா உனக்கு கிடைக்கும்னா உங்க நம்பிக்கை எது? உங்க செயல். ஆனா நாங்க என்ன சொல்றோம்? நாங்க நல்லவர்னால எங்களுக்கு பரலோகத்தை அவர் தரலப்பா, அவர் நல்லவர் அதனால எங்களுக்கு பரலோகத்தை கொடுத்தாரு. ஆமென். எனக்கு ஒரு நல்ல ஒரு சட்டையை கொடுத்திருக்காரு. நான் நல்லவன்றனால எனக்கு சட்டையை கொடுக்கல, அவர் நல்லவர் அதனால சட்டையை கொடுத்தாரு. எனக்கு நல்ல ஷூ கொடுத்திருக்காரு. சின்ன விஷயத்துல இருந்து வரேன். நான் நல்லவன்றனால எனக்கு கிடைக்கல, அவர் நல்லவர் அதனால கிடைச்சிச்சு. அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவான், நீ நல்லவனா இருந்தா தான் உனக்கு கிடைக்கும். அப்ப எல்லாமே நான் நல்லவன்றனால வாங்கினது தானே? இல்ல இல்ல, அவர் கிருபை. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, குழப்பக்கூடாது. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. கிரியைன்னு சொல்லு, இல்ல கிருபைன்னு சொல்லு. ரெண்டு எதிர்ப்பதம். ரெண்டையும் நீ சேர்க்கவே. ஒன்று கிரியைனா அங்க கிருபைக்கு இடமே இல்ல, அங்க கிருபைனா அங்க கிரியைக்கு இடமே இல்ல. ஒன்னு எழுதி பாஸ் பண்ணேன்னு சொல்லு, இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணேன்னு சொல்லு. என்ன சொல்றான்? ஜெபித்தோம், ஒழுங்காயிருந்தோம், தேவ கிருபை கர்த்தரனை கொடுத்தாரே. குழப்பக்கூடாது, குழப்பவே கூடாது. நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பிரசங்கியாமல் துப்புரவாய் பிரசங்கிக்கிறோம். கையை தட்டு. துப்புரவாய் பிரசங்கிக்கிறோம், துப்புரவாய் பிரசங்கிக்கிறோம். கலக்கக்கூடாது. கிருபையும் கிரியையும் கலக்கக்கூடாது. ஒன்று கிரியைனா கிரியையில் நெல்லு, கிருபைனா கிருபையில் இரு. இதைத்தான் வேதத்தில் தேவன் சொல்லுகிறார். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத. நான் ஜெபிச்சேன், நான் ஒழுங்கா இருந்தேன், தேவ கிருபை. ஏய், 2வது வரியை கட் பண்ணிரு, இல்லாட்டி முத வரியை கட் பண்ணிரு. கையை தட்டு. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி
கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள் H37 TNHB காலனி செக்டார் 1 மற்றும் 2 டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் ஆணையூர் மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.